எல்லாருக்கும் என் பணிவான வணக்கம். நான் இங்கு பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு கல்வி செல்வத்தின் பெருஞ்சிறப்பு. உலகில் வாழும் ஒவ்வொரு மாந்தனும் கற்க வேண்டும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்று கூறுகின்ற ஔவையார் எழுத்து என்பவை கல்வியை குறிப்பவை. நமது இரு கண்களால் எட்டிய தூரம் வரைதான் பார்க்கலாம். ஆனால் கற்றவரால் தனது கல்வி என்னும் கண்களால் முக்காலங்களையும் பார்க்க முடியும். பிறருக்கு கொடுக்கும் போதும் முதுமையை அடையும் போதும் கூட குறைவுபடாததாயிருப்பது கல்வி செல்வமே. கல்வி செல்வமே ஒருவருக்கு அழியா புகழை தேடி தருகிறது. இதையே வள்ளுவர் கேடில் விழு செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று அழுத்தி கூறியுள்ளார். அது மட்டுமன்றி ஒரு பிறப்பில் நாம் கற்கும் கல்வி 7 பிறப்பிலும் தொடர்ந்து வந்து நம்மை பாதுகாக்கும். கற்றோர் எங்கு சென்றாலும் மிகுந்த சிறப்பை பெறுவர். நாடாளும் வேதனிலும் கற்றோனே சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு. கற்றவர் எந்த நாட்டுக்கு சென்றாலும் மிகுந்த மதிப்பை பெறுவர். இதையே ஔவையார் மன்னனில் கற்றோனே சிறப்புடையவன் என்று தன் மூதுரை வரிகளில் அழகாக கூறியுள்ளார். எனவே இத்தகைய அளவற்ற பெருஞ்சிறப்புகளை உடைய கல்வியை நாம் இடையறாது கற்று பெருஞ்சிறப்பை பெறுவோம். நன்றி, வணக்கம்.